நானா ஷோவில் தெருநாய்களுக்காக ஆதரவு எதிர்ப்புன்னு ஒரு ஷோ நடக்குது. அது இப்போ மிகப்பெரிய ட்ரோலாக மாறிட்டு இருக்கு ஒரு சில பேர் மேலே. அதை எப்படி பார்க்குறது? வழக்கமாக நடக்கிறது தானே. இப்போ தெருநாய் டாப்பிக்கில் நடந்துருக்கு. இதே மாதிரி யாரோ இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் சிக்கினாங்களே, நம்ம கூட பேசணும் சினிமா ரிவ்யூவர்ஸ். நீனா வந்து நிறைய பேரை கொண்டு வந்து தெருவில் விடுறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு தெருநாயினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு டிபேட்டாக மாறும்போது அதில் எப்படி நரேட்டிவ் செட் பண்ண முடியும்? ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு அந்த மெனஸ் அந்த பிரச்சனைக்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து பேசினாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க. ஆனால் எதிரில் பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இடியட்ஸ் மாதிரி பேசுறதுக்காக ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா. நாய் வந்து இன்னைக்கு இவ்வளோ வந்து பெருகி இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அரசாங்கத்தில் யாரோ ஒருத்தர் தான் நாய்களை வந்து பெத்தாருன்னு நான் சொல்ல. அவங்கள வந்து கேட்காம அவங்கள நோக்கி வந்து விரல்களை நீட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து எவனா பிஸ்கெட் வச்சான், எவனா தயிர் சோறு வச்சானா அவனால தான் வந்து எல்லா நாய்களும் இப்போ பெருகிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் தயிர் சோறு தானே வச்சான். அவனே போய் நாய் கூட ஏன்னா பெருக்குமா பண்ணான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து நாய்களை கட்டுப்படுத்திடுவோம், அவங்களோட அந்த நாய்களுக்கான இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஷோ என்ன பண்ணுதுன்னா, இல்லை அப்படி நடக்கலை. சென்னையில் தான் வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா தெருலையும் ஒரு கேங் ஒருத்தங்க வச்சுருக்காங்க, நாய் கேங்காக இருக்குது ஃபுல்லாக. அந்த வகையில் மேயர் பிரியா வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த ஷோ மூலியமாக நடந்த ஒரே நல்ல விஷயம் அது. நான் என்ன சொன்னேன், ரெண்டு சைடுமே ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னல. அதை பண்ணாமல் முழுக்க தெருநாய்கள் மேலே ஒரு ஹேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட்டு கோபிநாத் வந்து பண்ணிட்டார். அவங்க வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெடாக யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது எங்கே போய் முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னல, இப்போ நாய்களை விஷம் வச்சு கொள்றாங்க. நேற்று நியூஸை பாருங்க. நீங்கள் வந்து தெருநாய்களுக்கான இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபாரின் ப்ரீடு வந்து குறிப்பிட்ட ப்ரீடை தவிர மீதி எல்லாம் பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த நாய் வந்து பேன் பண்ணலாம். ஆனால் அதை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி அதை விடுமா? இதுக்குள்ளே என்ன மாதிரியான மார்க்கெட் அடங்கி 360 டிகிரிஸ் அதை சுற்றி வந்து வியாபாரம் இருக்கு. நம்ம ஒரு நாயை வச்சு. ஆமாம். இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், இதை ஒரு டாபிக் ஆக்கி நம்ம பேசுறோம்ல. ஆனா நார்த்ல வந்து வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. டானஸ் போட்டோவெல்லாம் போட்டு ஓட்டர் ஐடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுதான் இஷ்யூ. இது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி பாருங்க? சந்தேகமே பட தேவையில்லை. ஓட்சோரி மேட்டர் வந்து மறைக்கிறதுக்காக தான் டெல்லியில இருந்து கிளம்புனது தான் இந்த நாய் மேட்டர். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. 2 நாள் சண்டேன்னு நினைக்கிறேன். சண்டே நீயா நானா ஷோவில் தெருநாய்களுக்காக ஆதரவு எதிர்ப்புன்னு ஒரு ஷோ நடந்தது. அது இப்போ மிகப்பெரிய ட்ரோலாக மாறிட்டு இருக்கு ஒரு சில பேர் மேலே. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வழக்கமாக நடக்கிறது தானே. இப்போ தெருநாய் டாப்பிக்கில் நடந்திருக்கு. இதே மாதிரி யாரோ இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் சிக்கினாங்களே, நம்ம கூட பேசணும் சினிமா ரிவ்யூவர்ஸ். நீனா வந்து நிறைய பேரை கொண்டு வந்து தெருவில் விடுறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. அது சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதை எதிரொலிக்கும் விதமாக எப்போவுமே உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோவாக மாறிட்டதுனால நமக்கு அந்த ஷோ வந்து அஸ் அ ஃபேனாக எனக்கு பிடிச்சிது. நான்லாம் வந்து பள்ளி செல்கிற காலத்துலேருந்து அந்த ஷோவை வந்து பார்த்துட்ருக்கேன். அதை வந்து ஃபேனாக பார்க்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அதை பார்த்தா தெரியுது எப்படி அதை ஆர்கெஸ்ட்ரேட்டடாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. அன்றைக்கி சினிமா ரிவ்யூ கதை, இன்றைக்கி நாய் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நாய் ஆர்வலர். மனிதர்களுக்கு மேலே எனக்கு நாய் தான் பிடிக்கும். மனிதர்கள் கம்பேர் பண்ணும்போது நாய்க்கு தான் உன்னதமான, அது மாதிரிலாம் பேசுறதுக்கே வரல. நம்ம வந்து எல்லாருமே இந்த நேரத்தில் ஒன்று பேசிட்டுக்கோம்ல. அதனால் தவறு விடுற சில உண்மைகளை வந்து என்னோட கருத்தை வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு. இப்போது அதில் நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னா எந்த விதத்தில் சொல்ல வரீங்க? ஏன்னா ஒரு தெருநாயினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு டிபேட்டாக மாறும்போது அதில் எப்படி நரேட்டிவ் செட் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னாலே எடுத்தோன்னே ஒரு இன்னொரு சைடுக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கே நீங்கள் எடுக்க போகிறதில்ல. 2 சைட்லேயுமே வந்து நல்லது கெட்டதுன்னு இருக்கிறதுனால தான் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வரும். அப்பேற்பட்ட டாபிக் தான் நீங்கள் எடுப்பீங்க இல்லையா? ஒரு பெரிய ஷோக்கு டிஸ்கஷன் ஆர் டிபேட் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதில் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து ஒரு இது இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு அந்த மெனஸ் அந்த பிரச்சனைக்கு எதிராக பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து பேசினாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க. அவங்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு இயல்பாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதை நான் மதிக்கிறேன். நிஜமாவே அது எல்லாருக்குமே ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அதை வந்து சொன்னால் ஆமாம்ல நம்மளும் இந்த மாதிரி கடந்து போயிருக்கோம்ல, கரெக்டாக சொல்கிறாப்லே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எதிரில் பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இடியட்ஸ் மாதிரி பேசுறதுக்காக ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா, இல்லை சுத்தமாக வந்து பேச தெரியாத ஆட்கள் அது மாதிரி வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எழுந்துச்சு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸே இல்லை. கூப்பிட்டு அந்த ஆட்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதி வாங்க போகிறாங்க, ட்ரால் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தவரே வந்து பார்த்தீங்கன்னா படவா கோபி வந்து அவுட் ஆஃப் த ப்ளூவில் அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. படவா கோபியோட
நாய்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பட்ட நாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அபேண்டன் டாக்ஸு, அப்புறம் அந்த டாக் எல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரெஸ்கியூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட பேர்லாம் சொல்ல முடியும். அவங்க வந்து காலைலேருந்து நைட் வரைக்கும் அதான் பண்ணிருப்போம். ப்ளூ கிராஸ் சம்மந்தப்பட்ட, அப்புறம் பெசன் நகர் அனிமல் டிஸ்பென்சரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பிரைவேட்டா சில ஏக்கர் நிலம் எடுத்து ஈசிஆர்ல நிறைய நாய்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூடாம வடவா கோபி அப்படின்னு சொல்றதோட அவர் பார்த்தீங்கன்னா தப்பான வார்த்தை வந்து அவர் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 2 நாளா. நான் வந்து பலிகடா கோபி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்முன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பேசுறது கேட்டா நம்மளுக்கு டாக் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கூட வந்து கோவம் வந்துடும். அது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா அந்த டாக்ஸ்க்காக வந்து ஒரு ரேலி மாதிரி வந்து போனாங்க. அந்த ரேலியில பாதி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6ஆம் மாசம் ஒரு ரேலி நடக்கும்ல, அதுல வர பாதி crowd தான் இந்த ரேலிக்கு வந்துருச்சு. நல்ல வேலைப்பா நம்ம அந்த ரேலி பக்கம்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த அம்மு அன்னைக்கு அவங்க பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் யார் வேணா வைக்கலாம். ஆனா பார்த்தா அந்த கருத்தை யார் சப்போர்ட் பண்ணானா அவனுக்கே இரிட்டேட் ஆகிற மாதிரி வந்து லாஜிக்கே இல்லாம சம்பந்தமே இல்லாம வளரலா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஜய் அம்மு அப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் கூட பக்கத்தில் இருக்கிற லேடி 2 பேருமே மாற்றி மாற்றி நாய்களோட சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் ஊன்னா வந்து ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து 10 நாய் வளர்க்குறேன் எனக்கே தெரியாதேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே ஒரு லாஃபிங் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சைடுக்கு பாயிண்டே வந்து பேசாமல் முற்றிலுமாக வந்து தூக்கி கொடுத்த மாதிரி ஆட்களாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அந்த வகையில் அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்ட ஒரு ஷோ அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி நாய்களால் வரக்கூடிய பிரச்சனை அதை பேசுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருக்குமே உரிமை இருக்கும். அவங்க கரெக்டாக தான் பேசினாங்க. இல்லைங்க உடனே இப்படி பண்ணிடக்கூடாது, ஒரு சொல்யூஷன் இருக்கணும், பாவங்க அதுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எதிர் சைடில் இருக்கவங்கள ரொம்ப வீக்கான ஆட்களாக கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து பலிகடா ஆகிட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட நரேட்டிவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, யாரெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த க்ரௌடையும் சேர்த்து இந்த நீயானான ஷோனால ஒரு அஃபெக்ட் பண்ணி வந்து முட்டமாக எல்லாத்தையும் ஒழிச்சு விடணும், கொண்டு விடுங்க, அந்த நாய்க்காக பேசுறவங்களையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலரைஸ்டு வியூ வந்து வந்திருக்கு. ஏங்க நாய் வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்து பெருகி இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அரசாங்கத்துல யாரோ ஒருத்தர் தான் நாய்களை வந்து பெத்தாருன்னு நான் சொல்ல, இதுங்களை பெருக விட்டதுக்கு வந்து அவர் தானே ஒரு காரணம். எல்லா நாய்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாய்கள் இனப்பெருக்கம் ஆயிருக்குன்னா அதுக்கு திமுக அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதுவும் வந்து தப்பு. உடனே யார் மேலேயா பழிய போட்டக்கூடாது. 2 அரசாங்கமும் மாத்தி மாத்தி இவ்வளவு நாள் ஆளுன்னு இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட பிரச்சனையை வந்து எப்படி கையாண்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து சரியா செலவச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் நீங்க கேட்கணும். அவங்கள வந்து கேட்காம அவங்கள நோக்கி வந்து விரல்களை நீட்டாம வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமா வந்து எவனா பிஸ்கெட் வச்சான், எவனா தயிர் சோறு வச்சானா அவனால தான் வந்து எல்லா நாய்களும் இப்போ பெருகிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் தயிர் சோறு தானே வச்சான், அவனே போய் நாய் கூட ஏன்னா பெருக்குமா பண்ணான் இது அப்படிதான் வந்து கேட்கறதுக்காக தோணுது. ஸோ அந்த பெரிய பிக்கர் பிக்சரை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநாய் மேலே முழுக்க முழுக்க வந்து சமூகத்தின் கோவத்தை வந்து திருப்பி விட்டா மாதிரி மாறிச்சு. கண்டிப்பாக நாய் எத்தனையோ வாட்டி என்னையே வந்து துரத்தின்னு வந்திருக்கு. அந்த பர்டிகுலர் நாயை நானும் கல் எடுத்துலாம் வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்குலாம் நாய் வாமா கடிமா செல்லம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து லூஸ் இல்லை, சரியா? ஸோ இந்த நாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்மளுக்கு வந்து புரியுது, கண்டிப்பாக இதுக்கு தான் செய்யுது. நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதுக்கு ஒரு கூட்டத்தில் தலைவர் மாதிரி பாடி கார்டாக போயிடலாம். புது ஏரியாவில் போகும்போது தான் நாய்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். கடிக்க ஓடி வரும், அது கடிக்க வருதோ இல்லையோ கண்டிப்பாக பயம் வரதானே செய்யும். நம்மளுக்கு தெரியும் பைக்கில் போகும்போது வந்து தெருமோன வரைக்கும் அப்படியே குழச்சினே வந்துட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு, பட் ஒரு செகண்ட் காலை கச்சிருமோன்னு சொல்லிட்டு ஜர்க் ஆகணும்ல, அந்த ப்ராக்டிகாலிட்டி ஃபுல்லாக புரியுது. அதையும் மீறி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உன் குழந்தைய வந்து நாய் கடிச்சா வந்து தெரியும். இவன் என் குழந்தைன்னு இல்லைங்க, எனக்கு குழந்தையே இல்லைனாக்கும் வேற யார் குழந்தையாவது வந்து கடிச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். குழந்தையா நாயான்னு வந்தால் கண்மூடித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய நம்ம குழந்தை தான் வந்து முக்கியம். அது வந்து நம்ம குழந்தை இல்லை அப்படின்னா கூட சொல்றேன் நான். அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே இது ஒரு மேட்டரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இது அதிகமாக பெருகிறதுக்கான காரணம் யாரு, அதுக்கு அடுத்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புல யார் இருக்கா அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம கேள்வியை கேட்கணும். கண்டிப்பா நாய்களை வந்து குறைக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்கு பாட்டு திரிட்டும் அலையிட்டோம்லாம் சொல்ல, கூப்பிட்டு அதை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டு அதோட இனப்பெருக்கத்தை தடுத்து படிப்படியாக அதை குறைக்கிறதுக்கான வேலை தான் பார்க்கணுமே தவிர்த்து அதுக்குள்ளே எவனா விஷம் வச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உடனே தீர்வு காண முடியும். அதுவும் இந்த ஒரு ஷோ, இந்த டுபாகூர் ஷோ மூலியமாவே தீர்வு காண முடியும். அதில் சொன்னது எல்லாமே கரெக்டு, அதில் மற்றவங்க சொன்னது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த ஷோ வந்து மதியம் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மதியம் டெலிகாஸ்ட் ஆகுது, நைட்டே வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க, நீயானா ஷோக்கு வந்து அந்த இதை வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி. இதை வந்து நார்மலாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து நாய்களை கட்டுப்படுத்திடுவோம், அவங்களோட அந்த நாய்களுக்கான இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஷோ என்ன பண்ணுதுன்னா, இல்லை அப்படி நடக்கலை, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை வெளிப்படையாக சொல்கிறேன். சந்தோஷம், அந்த வகையில் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சொல்றதுனால உடனே அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து உள்ள வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அனிமல் வெல்ஃபேர் போர்டு கரெக்டா சிந்திச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி ஒரு ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல, ரெஸ்பான்சிபிளா வந்து அந்த ஷோவை நடத்தல,
நான் என்ன சொன்னேன், 2 சைடுமே ஒரு பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னல. அதை பண்ணாம முழுக்க தெருநாய்கள் மேல ஒரு ஹேட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கோட்டு கோபிநாத் வந்து பண்ணிட்டாரு. அவங்க வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெடா யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது எங்க போய் முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன்ல, இப்போ நாய்களை விஷம் வச்சு கொள்றாங்க, நேற்று நியூஸை பாருங்க, நிறைய இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அது அங்கே தான் போய் முடியும். ரோட்ல போறவங்களாம் நாய்களை வந்து பெரிய பெரிய கல் எடுத்தாச்சு. எனக்கு நிறைய சைக்கோங்க தெரியும். அவங்க அரசங்கள் எடுத்து நாய்களை வந்து கொல்றதே வேலையா வச்சிருப்பாங்க. அதை வந்து பெரிய வீர மாதிரி, இன்னும் வடக்கெல்லாம் போனீங்கன்னா வீடியோலாம் எடுத்து போடுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி சைக்கோ அவங்க நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு அதனால உபத்திரவம் வருதுன்னா அதை எப்படி வந்து நம்ம சமூகத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்லை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தலாம் பார்க்கணும் தவிர்த்து உடனே அதை அடிச்சு கொள்றதுன்ற மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் விட்டுருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்னன்னு தெரியல. இன்னொரு வகையில எனக்கு அந்த ஷோல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மேயர் பிரியா அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க கிராமப்புறங்கள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஆனாலும் அங்க இருக்க தெருக்கள்ல ஏதோ ஒரு குழந்தை கடிப்படும் போது நியூஸ்ல பாக்குறப்போ நமக்கு கஷ்டமா இருக்கு. பட் சென்னையில தான் வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா தெருலையும் ஒரு கேங் ஒருத்தங்க வச்சிருக்காங்க, நாய் கேங்கா இருக்குது ஃபுல்லா. அந்த வகையில மேயர் பிரியா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஷோ மூலியமா நடந்த ஒரே நல்ல விஷயம் அதுதான். உள்ள இருக்க கிராமங்கள்ல வந்து இந்த நியூஸ் அதிகமா இல்ல, சிட்டிகள்ல மட்டும்தான் இந்த மாதிரி நியூஸ் அதிகமா இருக்கு. ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சிட்டில வந்து ஃபாரின் டாக்ஸ் வந்து வாங்கிப்பாங்க, மற்ற தெருநாய்களை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஊர்ல அப்படி இல்லை. ஊர்ல இருக்கிறத அப்படியே அவங்களே எடுத்து வளர்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, இது ஒரு வளர்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. அது பாட்டு தெரிஞ்சுட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. அதுக்கு காடு மேடுன்னு இருக்கும் தெரியறதுக்கு. இங்க எல்லாமே ஸ்ட்ரீட்லேயே தானே இருக்குதுங்க. இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதுங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பூனைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா கடை பக்கத்தில் வந்து அந்த ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கோங்க. அது தெரியும் அங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாட்டை உட்காந்துட்டு எவெல்லாம் அப்படியே சாப்பிடுவான், எலும்பு தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு செட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தெருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய்ங்க எல்லாத்துக்குமே அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குன்னு தெரியும். அந்த குப்பைத்தொட்டில எல்லாம் கொட்டுவாங்க, அதை கிளறி அதுக்குள்ள இருந்து நிறைய சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சில வீடுகளில் சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் அதுங்களுக்கு தெரிஞ்சதுனால அது ஒரு செட்டப்பா இருக்கும் அங்கே. ஸோ அதனால சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில எல்லாம் போறதுக்கு முடியாது. அந்த தெருவிலே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக வந்து ஒரு மாதிரி குலைக்கிறது, யாராவது வந்து கடிக்கிற மாதிரி வந்து பயமுறுத்துறது, புதுசாக ஒரு வண்டி வச்சு நான் துரத்திட்டே போறதுன்னு சொல்லிட்டு அந்த தெருக்குள்ளேயே அடங்கிட்டதுனால நம்மளுக்கு திருப்பி அது பெரிய பிரச்சனையே தெரியும். கிராமத்தில் அப்படி இல்லை. அதுங்க நிறைய இடத்துல தெரிஞ்சுட்டு வர்றதுக்கான இடம் இருக்கும். அதனால அங்கே யாருமே நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்கணும்னு கூட அவசியமே இல்லைங்க. இவ்வளோ ஒரு டென்சிட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியாதுன்னா, ஒரு கிராமத்தில் வந்து சும்மா ஒரு 50 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேட்டராக இருக்கும், பிரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, 3 தெருவில் சேர்த்தே 50 நாய் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இன்னொன்று, இந்த ஃபாரின் டாக்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து தெரு டாக்ஸ் பெருகிருக்குன்னு சொல்றது வந்து முற்றிலுமா அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் தான். நம்ம எல்லாருமே லேப் வாங்கி வளர்க்குறோம். அவ்வளவு தெருநாய் வாங்கி வளர்த்தா தெருநாய் எடுத்து வளர்க்குறவங்க, அதாவது இண்டி பிரீட்ஸை வளர்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் நியூட்ரல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது வந்து குட்டி போடுறது அது பிரச்சனை வேணாம் சொல்லி நியூட்ரல் பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு அயல்நாட்டு நாயை வாங்கி நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வந்து ஒரு பெட்டை வந்து நியூட்ரல் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் அயல்நாட்டு நாய்களை வாங்கி வளர்க்குறது அப்படிங்கிறதுனால இதை அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த தீர்ப்பில் எனக்கு வந்த கேள்வி அதுதான். நீங்க வந்து தெருநாய்களுக்கான இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்க ஃபாரின் பிரீடு வந்து குறிப்பிட்ட பிரீடை தவிர மீதி எல்லாம் பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த நாய்கள் அது ஸ்ட்ரிக்டா பண்ணவே மாட்டாங்களே. இப்போ பிட்புல் இல்ல ராட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வளர்க்குறாங்க. டேஞ்சரஸான பிரீடு அப்படிங்கிற பட்சத்துல வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சர்வாதிகாரமா தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு ஒரு 5 வயசு குழந்தை மூஞ்சை வந்து பிச்சு வச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு குழந்தைய வந்து கடிச்சு அது உயிருக்கு போராடுற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. மூஞ்சு ஃபுல்லாக போய் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தேவைக்கு நாய் வாங்காம பந்தாக்கு நாய் வாங்குறவன் தான் அதிகமாக இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த நாயெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து தடை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன நாய் தானே வளர்க்கணும், தேவையான நாய் வளர்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன காட் டாக் வேணுமா இல்லை ஃபார்ம் டாக் வேணுமா? நம்ம ஊர்லேயே இருக்குது, கொம்பா இருக்குது, சிப்பிப்பாறை இருக்குது, ராஜபாளையம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து வளர்க்க மாட்டாங்க. தேவையில்லாத நாயெல்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்றக்கூடிய நம்மளோட நாட்டு நாயெல்லாம் வந்து ஏற்கனவே நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஓரளவுக்கு நம்மளோட மக்களோட பிஹேவியருக்குலாம் வந்து பழகுனதுங்க. இந்த டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐசோலேஷன்லேயே வச்சிருப்பாங்க. ராட்லாம் வந்து ஒருத்தர் கூட தான் நல்லா பழகும், எல்லா கூடயும் பழகும். பட் ஒருத்தருக்கு தான் விசுவாசமாக இருக்கும், டக்குன்னு த்ரெட்டுன்னு நினச்சா கடிச்சு விட்டுரும். அப்படி அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த டாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பேன் பண்ணலாம். ஆனால் அதை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி அதை விடுமா, அதையும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து பேசப்படாத பிரச்சனைகள் இருக்கு. ஒரே மாதிரியே கருத்துக்களை வந்து எப்படியா திணிக்கணும்ன்ற அந்த ஷோவில் பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட், இதுக்கு பின்னாடி இருக்க சந்தை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ கருத்தடை இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அது பெரிய மார்க்கெட், ரேபிஸ்னா அது பெரிய மார்க்கெட், இப்படி எல்லாமே மார்க்கெட்டா இருக்கும்போது
இதுக்குள்ள என்ன மாதிரியான மார்க்கெட் அடங்கி? நீங்க சொன்னதுதான் 2 விதமான மார்க்கெட். ஒன்னு ராபிஸ்க்கு வந்து மருந்து வந்து பாத்தீங்கன்னா விற்கணும், பல கோடி ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்கு. அதனால இந்த நாய்ங்க தெருல இருந்துட்டே இருந்தாதான் அந்த வியாபாரம் நடக்கும்னு ஒரு பக்கம் பாக்குறாங்க. அதையும் ஒத்துக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வளர்க்கறதுனாலே அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ டாக்ஸ் வந்து டாக் ஃபீடு, டாக் ஃபுட்டு, அதோட காலரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்குல்ல. டாக் டாய், டாக்ஸ் வளர்க்குறவங்க எல்லாம் வந்து செலவு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே நாங்கெல்லாம் வந்து சிவப்பு கலர் 10 ரூபா சிந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். தாண்டி நம்ம யூஸ் பண்ற வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஆனா அந்த டாக் எனக்கு கம்பேர் பண்ணும்போது 20 ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இண்டி டாகே வச்சு வளர்க்குறவங்க அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்டெர்லைஸ் பண்றதுக்காக வேக்சினேஷன் போடுறாங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்குன்னா கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் போகும். ஸோ எப்படி இருந்தாலும் இதை சுற்றி வந்து ஒரு வணிகம் இருக்க தான் செய்யுது. அதை யாரோ கேபிட்டலைஸ் பண்ணிக்க பார்க்குறான் பாருங்க. அவன் தான் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து திருப்பி வந்து கிளப்பி விட்டுருக்கான். நாய்கள் திருப்பியும் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது தான். இப்போ ரோட்ல வந்து டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைஞ்சி லைக் ரோட்ல எனக்கு தெருவில் வந்து அவ்வளோ நாய்களே இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நாய் இருக்கிறது பரவாயில்ல. பட் இந்த கும்பலை வந்து கட்டுப்படுத்தாமல் இதுக்கு சுற்றி இருக்க அரசியல்னால யார் பயன்பெறா? ஏன்னா ரீசெண்டாக கடந்த ஒரு 2 மாசமாக தான் நீங்கள் எந்த நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா நாய் நியூஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தவங்க தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் ஏற்படுது. ஸோ 360 டிகிரிஸ் இதை சுற்றி வந்து வியாபாரம் இருக்கு. ஒரு நாயை வச்சு. ஆமா எல்லா நாயை வச்சும் சொல்றேன். தெருவில் இருக்க நாயை வச்சும் கூட ஒரு வியாபாரம் இருக்கு. இப்போ நாகாலாந்து அப்படின்ற நம்ம நார்த் ஈஸ்ட்ல போனோம்னா சைனா நாயெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அனிமல் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, இதே இந்தியாவுக்குள்ள நாகாலாந்துன்னு ஒரு இடம் இருக்கு, நார்த் ஈஸ்ட் நிறைய பகுதிகளில் வந்து நாயெல்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஏன் பண்றதுல போறோம்? இப்போ நம்ம அதுக்கு பீஃபை தான் எடுத்துட்டு வரணும். பீஃப் வந்து பீஃப்னு சொன்னாலே வாயில் அடிச்சுப்பாங்க. நேற்று பார்த்தீங்களா கேரளாவில் வந்து கனரா பேங்க்ல அங்கே ஒருத்தர் பீகார்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து இங்கே பீஃப்லாம் விடக்கூடாதுன்னு எல்லாருமே உள்ளே எடுத்துட்டு வந்து எல்லாம் புஃபேல பீஃப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேரளா வந்து பீஃபையும் பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ நீ தான் வெளியூர்ல வந்து வந்திருக்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை பார்த்துட்டு பொத்திட்டு போகணும். அதே மாதிரி நம்ம கேரளாலேருந்து ஒரு வேலை போறோம்னு வச்சுக்கோங்க, பீகார்ல போய் இங்கே பீஃப் இல்லையா அப்படின்னா அங்கே போய் கதறக்கூடாது. அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பீஃபை வந்து புனிதமாக பார்க்குறாங்க. பட் நம்ம இங்கே சாப்பிட்றோம், உணவு அவங்க உரிமை அப்படின்னு சொல்ற மாதிரி நாகாலாந்துலயோ சைனாலேயோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து கல்ச்சர்ல நாய் சாப்பிட்றது ஒரு பழக்கமா இருக்கு. எனக்கு நாய் ஆர்வலரா இருக்கலாம், எனக்கு வந்து முகசுளிப்பு ஏற்படலாம், அதை நான் சாப்பிடாம தவிர்ப்பேனே தவிர்த்து நீ ஏன்டா நாய்களை போய் சாப்பிட்ற, அது எவ்வளவு நன்றிகளோ ஜீவன் தெரியுமா, அவங்ககிட்டலாம் போய் கேட்கக்கூடாது. அவங்களோட கல்ச்சர் அதான், அவன் அப்படிதான் பாக்குறான், அவன் உணவா பாக்குறான். அது பீஃப் மாதிரி தான். ஸோ ஒரு கல்ச்சர்லயும் அது மாறுபடும். நான் நாய் ஆர்வலரா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள போயிட்டு கேள்வி கேட்கறதோ அதை வந்து ஒரு தவறுன்னு சொல்றது வந்து சுத்தமா நியாயமே இல்லை. ஸோ இப்படிதான் பகுத்து பார்க்கணும். அதான் சொல்றேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐயோ பப்பி பாவம் மனுஷங்கள்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. முழுக்க அதுங்கெல்லாம் அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைக்கோ மாதிரியும் வந்து பேசக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டுபாக் ஒரு ஷோவை பார்த்துட்டு. இப்போ இதுல வந்து ஜிபி முத்து இவங்களையெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. படவா கோபி வந்து அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு அவர் ஏதோ கல்யாணத்துல இருந்தாராங்க. இன்னொன்னு சொல்லிட்டா அவரோட பர்சனல் இது சொல்லக்கூடாது. அவர் வந்து குழந்தைய வந்து இழந்துட்டு அதுக்கப்புறம் டிப்ரெஷன் தாண்டி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அனாதை குழந்தைங்களாம் ஆதரவற்ற குழந்தைங்களாம் வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் சொன்ன கருத்தை நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்ல, அவர் ஏதோ சும்மா போறவரை கூப்பிட்டு வந்து நீங்க பேசுங்கன்னு கம்பல் பண்ணி பேச வச்சிருக்காங்க. அவர் ஏதோ வந்து தெரியாம வாய் விட்டுருக்காரு. அதுக்காக அவர் மேல இவ்வளவு ஹேட்டா? நானும் வந்து அவர் சொன்ன ரீசன் எடுத்துக்கலாம் தெரியல, நான் வேற இடத்துல இருந்தேன் திடீர்னு வர சொன்னாங்க அப்படின்னு. அவர் ஆனா சொன்ன அந்த கருத்தை ஒத்துக்க முடியாது. நீங்களாம் ஏன் 9 மணிக்கு மேல வெளில ரீசன் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ரீசன் போட்டார்ல வீடியோவா, ஆமா விளக்கம் போட்டாரு. அது ஓகே. அம்மு இருக்காங்கல்ல, அவங்க வீடியோ போட்டு அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து திருநாய்கள்லாம் எங்கேயோ கூட்டு போய் அடைச்சிங்க அப்படின்னா அந்த நாய்கள்லாம் பார்த்துக்கிறதுக்காக இவங்களையும் கூட்டு போய் அவங்க விட்டுறலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஷோவில் வந்து குறிப்பாக சொன்ன ஒரு விஷயத்த நல்லா ஏற்றுக்க முடியல. எல்லாருமே அந்த மேம்போக்கா எலைட் பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த டாக்ஸ் அதுக்கெல்லாம் ரைட்ஸ்க்கெலாம் போராடுறாங்கன்னு. சத்தியமாக சொல்லிட்டா இந்த எலைட்டுன்னு இருக்கவங்கலாம் இருக்கான்ல, அது உண்மைதான். ஓவராக பேசுவானே தவிர்த்து டாக்கு சோறு கூட வந்து வைக்க மாட்டான். ஆனால் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறதும் இயல்நிலை மக்கள்னு சொல்கிற மாதிரி அதிகமாக அந்த நாய்களுக்கு தனக்கு சோறு இருக்கோ இல்லையோ, இல்லை தனக்கு இருக்கிற சோறில் பாதி அப்படியே மனசாட்சியோடு அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றதுன்னு யாரும் பார்த்தீங்கன்னா இயல்நிலை மக்கள் தான். இப்போ நம்ம ஜன நெருக்கடி இருக்கக்கூடிய சேரிகள் குப்பங்கள் மக்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் போய் பாருங்களேன். அந்த நாயும் வந்து லைக் அவங்களோட வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி வந்து அப்படிதான் இருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எவனோ ஒரு லூஸ் தான் சார்கஸ்ட் ஏதோ நாயை அடிப்பான், அந்த மேலே கல்ல தெளிப்பான் தவிர்த்து அதுங்களை வந்து அதிகமாக சாப்பாடு போட்டு காப்பாற்றுறது அப்படிங்கிறது கஷ்டப்படுற மக்கள் தான். பாதிக்கப்படுறதும் அவங்க தான். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து யாருமே சொல்ல. எலைட் பீப்புள் மட்டும்தான் டாக்ஸ்க்கு கேர் பண்ணுறான். அவன் கேர் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க தவிர்த்து உண்மையாக கேர் பண்ணுவாங்களாம் தெரியாது. உண்மையாக சோறு போடுறது நாய்களுக்காக நிறைய பேர் பார்க்குறேன். TS50 சைக்கிள்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அவ்வளோ சோறு எடுத்துன்னு வருவாங்க. எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எடுத்துன்னு வந்து எல்லா ஏரியாலையும்
பேப்பர் வச்சு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறாங்க பாருங்க. சும்மா எதுவும் வைக்காம பேப்பர் வச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் அள்ளின்னு போயிடுவாங்க. இந்த இதில் இந்த திருவான்மியூர் பீச்சில் நடந்த இன்சிடென்ட் பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதுதான் இப்போ பிரச்சனை. இந்த டாக் லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஓவராக போயிட்டு நியூட்ரலாக இருக்கவங்களையும் வெறுப்பேற்றி விட்டுறாங்க. போலீஸ் 2 பேர் ரோந்து வராங்க 12 மணிக்கு பீச்சில் நான் பார்த்துருக்கேன். ஒரு டைம் எல்லாம் எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் அதை வாழ்கிறோன்றதுனால. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 லேடிஸ் போயிட்டு 12 மணிக்கு வந்து டாக்ஸ்க்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. என்னம்மா இந்த நேரத்தில் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த நேரத்தில் வைக்காம வேறு எப்போ வைக்கிறது, மக்கள்லாம் 11 மணிக்கு இங்கே இருக்காங்க, நாங்கள் எப்படி வைக்காமல் இருக்கிறது, அந்த டைமில் எப்படி வைக்கிறது சொல்லி லாஜிக் எல்லாம் கேட்டது மட்டும் இல்லாமல், நீங்கள்லாம் போலீஸா, கார்பரேஷன் போய் கேள்வி கேளுங்க, அவங்களால தான் நாயெல்லாம் பெருக்கமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப கடுப்பாகி அந்த போலீஸ் வந்து ஃபோனை பிடிங்கிடுறாரு. அதை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஆஹா நாளைக்கு எவன் நாய்க்கு சோறு வச்சுட்டாலும் போலீஸ்க்கு இதை பார்த்தா வந்து கடுப்பு தானே வரும். ஸோ இந்த மாதிரி நாய் ஆர்வலர்கள் வந்து ஓவராக போயிட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றி விட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் நியூட்ரல் பீப்புளையும் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு எதிராக மாற்றி விடாமல், சாப்பாடு வச்சிங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா சார் வச்சுட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசுங்க. நாய்களுக்காகவே வாழுவோம், நீங்களும் மற்றவங்களும் நாய்களுக்காகவே வாழணும்னு எதிர்பார்க்கறது வந்து இன்னும் அதன் மேலே ஹேட்டு தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் இந்த ஷோவில் போயிட்டு இந்த பேசுகிறவங்க மூலியமாக வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தோணுச்சு. இதில் என்னன்னா சுவாரஸ்யமான ஒரே விஷயம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். பூனைங்கள்லாம் வந்து பேசுகிற மாதிரி, துப்பாக்கி எங்கள் பக்கம் திரும்பிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக் அது ஜோக்கா சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த ரெண்டுமே நம்மளோட பெட் அனிமல்ஸ் தான். நம்ம வீட்டுக்கிட்டே சுற்றி நம்மளை நம்பி தான் அதுங்க மோஸ்ட்டாக வாழ்துங்க, சரிங்களா? ஆனால் அதோட பிஹேவியர் பாருங்க, ஒன்று வந்து இருக்கிற இடமே தெரியாது, அது பாட்டு போகும், செவத்துலேயே நடக்கும், டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சகுனத்தை வந்து கேள்வி கேட்டு போவாப்புல. அதை தாண்டி வந்து அது ரொம்ப ஒழிஞ்சு வாழ்றது. நான் இங்கே அப்படி இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மக்கள் மாதிரியே இணைந்து வாழ்றவங்க, பேக்கா இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அந்த பேக் மென்டாலிட்டின்றது இப்போ இருக்கும். அதனால அவங்க மூலியமா நிறைய பிரச்சனைகள் வந்து மனுஷங்களோட கூட வந்து அவங்க ஹெல்ப் பண்ணது வந்து நாய்ங்க தான். ஸோ ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக் ஹேட்டரா இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நாய்களோட ஹெல்ப் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. அதற்காக வந்து ஊர் ஃபுல்லா மக்களோட அதிகமாக நாய்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரல. அதை படிப்படியாக தான் வந்து குறைக்க முடியும். உடனே கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட முடியாது. அது மாதிரி யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், இதை ஒரு டாபிக் ஆக்கி நம்ம பேசுறோம்ல, ஆனா நார்த்ல வந்து வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு. டானஸ் போட்டோ எல்லாம் போட்டு ஓட்டர் ஐடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுதான் இஷ்யூ. இது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஸோ மக்களே நீங்களே யோசிச்சுக்கோங்க, அந்த டாக் இஷ்யூ வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்திருக்காங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் சைட்ல போய்கிட்டு இருக்கு. அதை வந்து மறைமாற்றத்துக்காக தான். இது நீ சந்தேகமே பட தேவையில்லை, ஓட்சோரி மேட்டர் வந்து மறைக்கிறதுக்காக தான் டெல்லியிலேருந்து கிளம்புனது தான் இந்த நாய் மேட்டர். அதுபடியே தமிழ்நாட்டுக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ மக்கள் தான் வந்து யோசிக்கணும், பகுத்தாய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான கேள்வி நான் கேட்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒருத்தவர் வந்து என்னோட 6 வயசு பையன் வந்து நாய் மேலே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் திருப்பினேன், அப்போ கீழே வந்து என் கண்ணு முன்னாடியே அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து கம்பேரிசன் கொடுத்தாங்க ஒன்று. அந்த கம்பேரிசன் வந்து இதே மாதிரி குழந்தை ஒன்று வந்துச்சு, எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேடான எக்ஸாம்பிள். அதுக்கான சரியான பதில் வந்து அது இல்லை. நாய் குறுக்கால வந்து விழுந்தவங்க நிறைய பேர் நம்ம டெய்லி நான் பார்க்குறேன் நியூஸில். அது வந்து என்னத்த சொல்கிறது, அது லைக் அந்த நாயை கூப்பிட்டு நம்ம கேஸாக போட முடியும். அது வந்து நிறையா நடக்குது தான். நம்பர்ஸ் நாயோட எண்ணிக்கை கம்மியானால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையும் தான். அதுக்கு முட்டாள்தனமாக இந்த மாதிரி ஒரு பதில் வந்து சொல்கிறதுக்கு அவங்க கம்முனே வந்து இருந்திருக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, ஏற்பட்ட முட்டாள்களை கூப்பிட்டு வந்து ஒரு சரியான விஷயத்துக்கு வந்து பேச வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலுமாக வந்து அதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதுதான் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். ஏன்னா பிள்ளைய பறிக்க ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா, அது வந்து சில நேரங்களில் வந்து ஏதாவது நியாயமான விஷயம் சொன்னால் கூட பிள்ளைய பறி கொடுத்தவங்க அதை ஏற்றுக்க முடியாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்து சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நான் இன்னும் பார்த்தா, நாய் கடிச்சு ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான், சிகிச்சை பலன் இல்லாமல். அவங்க அப்பாலாம் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டலாம் இன்னைக்கு போயிட்டு இந்த நியாயம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இழப்பெல்லாம் இது கூட வந்து ஈடே பண்ண முடியாது. படிப்படியாக குறைக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தா ஸ்ட்ரெனஸாக இவங்க பண்ணுற வேலையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஃபுல்லாக அறகுறையாக தான் பண்ணுவாங்க. கார்பரேஷன் நாய் பிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் வேறு பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் பிடிச்சி வேறு ஏரியாவில் விட்றாங்க. ஸோ அந்த ஏரியானா அந்த ஏரியாவில் மக்கள்லாம் பார்த்துருக்கோம், நான் இங்கே எதுவும் பண்ணாது. ஒரு ஏரியாவில் பிடிச்சி வேறு ஏரியா விடோன்னா அங்கே பார்த்தா எல்லாருமே பார்த்து பயப்பட தான் செய்யும், கடிக்கவும் குலைக்கும். ஸோ அரசாங்கம் தான் முழு பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் ஆகும் நம்ம ஊரில் இருக்க நாயோட பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாகிறதுக்கு. ஸோ இன்றைக்கே ஆரம்பித்தாதான் வேலையாகும். ஆனால் கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறன்ற பேரில் கொலை பண்ணுறது அப்படிங்கிறது தப்பான விஷயம். இங்கே தான் அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆர்வலர்கள்லாம் வந்து உற்று நோக்கணுமே தவிர்த்து அதுங்களை பிடிச்சிட்டு போகும்போது வந்து தடுக்கிறதும் ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக நியாயமாக போயிருதுல அந்த நேரத்தில். பல கேள்விகளுக்கு மிக சிறப்பான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.